அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அடியார் பேறு என்ற தலைப்பின் கீழ் வரும் 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். முன்னும் கொடுமை பல புரிந்து முடுகி பின்னும் கொடுமை செய் உண்ணும் கொடியர் தமக்கும் அருள் உதவும் கருணை உடையானே. மண்ணும் பதமே துணையன்று மதித்து வருந்தும் சிறியேனுக்கு இன்னும் கருணை பொருந்திலை நான் என்ன கொடுமை செய்தேனோ அப்படின்னு இந்த பாடலை இயற்றியிருக்காங்க. இதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தோம்னா, முன்பு பல கொடுமைகளை செய்த பாதகர்களுக்கு அருள் செய்து பின்பும் அதே கொடுமை செயல்களை செய்யும் அந்த பாதகர்களுக்கும் அருள் செய்யும் கருணை உடையவனாகிய நீ அறமே செய்பவர்கள் திருவுள்ளத்தில் நிலை பெறும் நினது திருவடியையே துணை என்று எண்ணி வருத்தமுற்று வாழும் சிறியனாகிய எனக்கு இப்பொழுதும் அருள் செய்யாது இருக்கின்றாயே. இதற்கு காரணமாக நான் என்ன கொடுமை செய்தேனோ அறியேன் அப்படின்னு ஏற்றிருக்காங்க. இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த பாடல் மூலமாக பல கொடுமைகள் முன்பு செய்தவர்களுக்கும் பின்பும் இப்போயும் அந்த அந்த ஏற்கனவே பல கொடுமைகள் முன்பு செய்தவர்களுக்கு அருள் செய்து விட்டாய். அதே பாதகம் செயலை செய்பவர்கள் இப்போதும் அதே கொடுமைகள் திரும்பவும் செய்கிறாங்க. அவங்களேருந்து அவங்க திருந்தலை, திரும்பவும் அதே பாதக செயலை செஞ்சாலும் அவர்களுக்கு திரும்பவும் கூட அருள் கொடுக்குறாய். ஆனால் எனக்கு உனது அருள் கிடைக்காமல் இந்த ஏழையன் படும் பாடு உனக்கு தெரியலையா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் எனக்கு உனது அருள் கொடுக்க மாட்டேங்கிற? மற்றவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு அருள், பல பாதகங்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் அருள் செய்தாயின்னு எனக்கு தெரிய வருது. ஆனால் எனக்கு ஏன் அருள் செய்ய மாட்டேங்கிற? நான் என்ன கொடுமை செய்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை இயற்றியிருக்காங்க. இதுக்கு இந்த மாதிரி அந்த விரக்தி மனநிலையில் அவங்க இந்த பாடியிருக்காங்கல்ல, இதுக்கு வள்ளல் பெருமான் 2 உரைநடை நூல்கள் எழுதியிருக்காங்க. அதில் ஒன்று மனுமுறை கண்ட வாசகம் ஒன்று, இன்னொன்று ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நம்ம நிறையா ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி இந்த மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு சொல்லி இந்த உரைநடை நூல், அதை இந்த உரைநடை பகுதியிலே இருக்குது. இப்போ அதில் இது ஆக்சுவலாக ஒரு கதை. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை உள்ளே சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிறைய விஷயங்கள் உள்ளே சொல்லியிருக்காங்கன்னா இதில் 43 வகையான பாவங்களை சொல்கிறாங்க. இப்போ இதில் சொல்கிறார்ல, நான் என்ன பாவம் செஞ்சேனோ எனக்கு உனது அருள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு, அதுக்கு தான் நான் இப்போ எடுத்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதை நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு சமயம் கிடைக்கும்போது உரைநடை பகுதியில் இதை எடுத்து படித்து பாருங்கள். அருமையான அந்த அவருடைய எழுத்து நடை ரொம்ப சிறப்பான இருக்கும். அதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த சோழர், ஆக்சுவலி இந்த மனுன்ற ஒரு சோழன், மனு சக்கரவர்த்தி, அவனுக்கு ஒரு மகன், அவன் பேர் வீதி விடங்கன். ரொம்ப நாள் தவம் இருந்து பெற்ற அந்த மகன், அதாவது 60 வருஷமாக குழந்தை இல்லாமல் பெற்ற அந்த மகன், அவன் இந்த அரசிலங்குமரனாக இருக்கும்போது தேரில் போகும்போது ஒரு கன்று அடிபட்டு இறந்து போயிடுது. அப்போ அந்த கன்று இறந்து போனது அதனால் அந்த தாய் பசு ரொம்ப மனம் வருந்தி அந்த அரண்மனைக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி மணியை அடித்த உடனே எல்லோரும் பார்க்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அப்போ தெரிய வருது. அப்போ அதோடைய கன்று இறந்ததுனால அது மனம் வருந்தி அதுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அது ஆற்றாமையை அப்படியே அங்கே சொல்லுது. சொல்லும்போது இவர் என்னன்னு விசாரிக்கும்போது அரச இளங்குமரன் எடுத்து சென்ற அந்த தேர் தான்
அந்த தாய் பசுவனுடைய அந்த கன்றை வந்து அதாவது அறியாமல் அந்த கன்று வந்து உழுந்துருது, அந்த தேரில் வந்து இறந்து போச்சு, அதனால் அந்த தேர் வந்து கழுத்தில் ஏறி இறந்து போச்சு அப்படின்னு தெரிய வருது. அப்போ இதுக்கு நிவாரணமாக வந்து மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு பசு தானே, இதுக்கு வந்து பலவிதமான யாகங்கள் இதெல்லாம் பண்ணி பிராயச்சித்தம் தேடிக்கலாம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. மந்திரி சபையில் உள்ளவங்க, அந்த மந்திரி அந்த அவருடைய அரசவையில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பரிகாரங்களை பலது சொல்கிறாங்க. பலவிதமான நட்சத்திரங்களுக்கு போய் இந்த பாவங்களை கழிச்சுக்கலாம், அது மாதிரி ஏதோ ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துடலாம், இந்த மாதிரி நிறைய விதமான அட்வைஸ் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனுன்ற அந்த சோழ மன்னன், அந்த நீதியே தவறாமல் இருக்கக்கூடிய அந்த சோழ மன்னன் வந்து எதையுமே ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். இல்லை, இது வந்து இவன் வந்து ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டான், உயிர் கொலை செய்தது ஒரு பெரிய பாவம் தான், அது அறிந்து செஞ்சாலும் சரி அறியாமல் செஞ்சாலும் சரி அந்த பாவத்துக்கு வந்து இவனை வந்து பலியிடுறது தான் அதுக்கு சரியாக இருக்கும், இவனும் அதே மாதிரி அந்த தேர் சக்கரத்தில் தலையை வச்சு இவனை ஏற்றி கொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அப்படி பண்ணும்போதும் அங்கே அரசவையில் இருக்கவங்க யாருமே இதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து தவறு, அப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி பலவிதமான ரெஃபரன்ஸ்லாம் சொல்கிறாங்க. அவர் வந்து எதையுமே ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. இதை பண்ணுறதுக்காக ஒரு மந்திரியையும் நியமிக்கிறார். அந்த மந்திரி பேர் கலாவல்லபன். அந்த மந்திரிகிட்ட சொல்லி, நீ தான் இந்த தேரை ஏற்றிட்டு போய் என் மகனை ஏற்றி கொல்லணும் அப்படின்றாரு. ஆனால் அந்த மந்திரி ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய அவன் ரொம்ப மனசு வருந்தி இந்த மன்னன் சொல்லக்கூடிய இந்த செயலை நம்ம செய்யலைன்னா அதுவும் கொலைபாதகம் ஆயிரும், நம்மளையும் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவனே தற்கொலை பண்ணிக்கிறான். அவனே கத்தியை வச்சு கழுத்தை அப்படி வெட்டி இறந்து போயிடுறான். இந்த விஷயமும் கேள்விப்பட்ட உடனே இந்த மன்னனுக்கு ரொம்ப மனவஸ்தமாயிருது. ஏற்கனவே மகன் வந்து ஒரு கன்றை ஏற்றி கொன்று அந்த கொலை பாவம் இருக்குது, இப்போ இவனும் வந்து மந்திரியும் இறந்து போயிட்டானே அப்படின்னு இந்த பாவம் நம்ம மேலே வந்துருமேன்னு சொல்லி ரொம்ப மனம் வருந்து என்ன பண்ணுறாரு, அவரே வந்து தேரை எடுத்துகிட்டு போய் கொல்றதுக்கு முடிவு பண்ணிடுறாரு. அந்த அதே மாதிரி சொல்லி அந்த ஆர்டர்லாம் போட்டு மகனை கொண்டு போய் அந்த வீதியில் படுக்க வச்சிடுறாங்க. எந்த இடத்துல கன்று இறந்து போச்சோ அதே இடத்துல போய் இந்த மகனையும் படுக்க வச்ச உடனே அந்த மகனும் வந்து அதுக்கு முழு கோஆப்ரேஷன் பண்ணுறான். அந்த அப்பாவுடைய என்ன சொன்னாலும் அது கேட்கணும் அப்படின்ற அந்த மாதிரி தான் வளர்த்துருக்காங்க அவனை. அப்போ அவனும் அதே மாதிரி வச்ச உடனேவும் இவர் போய் அந்த தேர் எடுத்துகிட்டு போய் அந்த கழுத்தை ஏற்றி அந்த மகனை வந்து கொண்டுடுறாங்க. அந்த ஏற்றி அந்த தலையில் ஏறி இறங்கி அந்த மகன் இறந்த அந்த சமயத்தில் இவர் வணங்கக்கூடிய அந்த தியாகராஜ பெருமானே அங்கே வந்து அருள் கொடுத்து அந்த மகனையும் இறந்து போன கன்று அந்த இறந்து போன அந்த மந்திரி எல்லாவரையும் உயிர்ப்பித்து கொடுக்குறாங்க தான் இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கதையாக தான் உரைநடையாக எழுதியிருக்கிறாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள், இதில் நான் ஏன் சொல்கிறேன், ஏன்னா வள்ளல் பெருமான் வந்து பெருசாக கதைகள் இதிகாசங்கள் புராணங்களெல்லாம் நம்ம லட்சியம் வைக்க வேணான்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களே இதை வந்து இந்த மாதிரி ஒரு இது எழுதியிருக்காங்க அப்படின்னா இதில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா நிறைய ஜீவகாருண்யத்தை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த நடைக்காகவே படிக்கிறோம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா ஒரு சின்னதாக ஒரு கிளான்ஸ் மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன், என்னென்ன தலைப்புகள் எல்லாம் சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். சொல்லிவிட்டு அவர் 43 பாவங்கள், நான் ஏன் இந்த இது சொல்கிற வரேன்னா இதை நீங்கள் படிக்கும்போதேவும் நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத எப்படி இப்படி எழுதியிருக்காங்க, அப்படி ஒரு மனசை உருக்கக்கூடிய அளவில் இந்த இது இருக்கும். சமயம் கிடச்சா பாருங்கள், நெட்லேயே இருக்குது, நீங்கள் நெட்லேயே போட்டிங்கனாலே மனு முறை கண்ட வாசகம் போட்டாலே வரும், உரைநடை பகுதின்னு போட்டிங்கனாலும் அதுக்குள்ளே இது கிடைக்குது. நிறைய நெட்லேயே வந்து நீங்கள் பார்த்து இதை படிக்கலாம். சமயம் கிடைக்கும்போது படித்து பாருங்கள். நல்ல அருமையான அந்த காலத்தில் இது வந்து 1854 வந்து பதிப்பிட்டு வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான அந்த காலத்தில் உள்ள நடையில் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக தெளிவாகவும் அற்புதமாகவும் இருக்கும். படிக்க படிக்க நம்மளுக்கு ஆனந்தமாக இருக்கும். இப்படிலாம் அதாவது ஒரு மன்னன் வந்து நீதி தவறாமல் இருக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அதில் பல விஷயங்கள் இருக்குது. ஒரு சான்றாக சொல்கிறேன் பாருங்களேன். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு காப்புன்ற ஒரு உரைநடைக்கும் ஒரு காப்புன்னு ஒன்று எழுதுவாங்க. அது வந்து ஒரு கடவுள் வாழ்த்து மாதிரி ஒன்று எழுதிட்டு சோழ நாட்டு சீர்மை அப்படின்னு சொல்லி இந்த சோழ நாட்டோடைய எப்படி இருக்குது அதனுடைய வளங்களை எல்லாம் அங்கே வந்து சொல்கிறாங்க. சொன்னவங்க திருவாரூர் சிறப்பு அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிட்டு வந்துட்டு மனுச்சோழர் மாண்பு, அந்த திருவாரூர் சிறப்புன்றதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தியாகராஜ பெருமான் எழுந்தருளிய கமலாலய மென்னும் திருக்கோயிலை உள்ளே உடையதாய்
சோழ ராஜர்கள் பரம்பரையாக அரசாட்சி செய்வதற்குரிய ராஜதானியாய் நிலமகள் திருமுகத்திலிட்ட திலகம்போல் விளங்கிய திருவாரூர் என்கின்ற நகரத்தில் அப்படின்னு சொன்னவங்க மனுச்சோழர் மாண்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுசோழர் மிக அருமையாக ஆட்சி செய்கிறாருன்னு சொல்லி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு பாடல் மாதிரி இங்கே பாடியிருக்காங்க. இந்த ஒரு பாடலே போதும் அவருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். புலியும் பசுவும் கூடிப்போய் ஒரு துறையில் நீர் குடித்து உலாவியும், சிங்கமும் யானையும் சேர்ந்து திரிந்தும், பருந்தும் கிளியும் பழகி மகிழ்ந்தும், கூகையும் காகமும் கூடிப் பறந்தும், பூனையும் எலியும் பொருந்தி இருந்தும், இந்தப்படி மற்றுமுள்ள விரோதமாகிய உயிர்களும் ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லாமல் சிநேகம் செய்து வாழ்ந்திருந்தன அப்படின்ற மாதிரி இந்த பாடலாம் வச்சுருக்காங்க. அப்போ விரோதமாக உள்ள இந்த மிருகங்கள், அந்த விலங்கினங்கள், அதாவது எதாக இருந்தாலும் சரி, இந்த பறவைகளாக இருக்கட்டும், எல்லாமே விரோதமாக இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து வாழ்ந்ததாமா. அந்த மாதிரி அவனுடைய அரசாட்சி அந்தளவுக்கு இதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. சொல்லிட்டு வந்தவங்க இந்த அவனுக்குள்ள அந்த வீதி விடங்கன்ற அந்த குழந்தை எப்படி பிறக்குது அப்படின்னா, அது சொல்கிறாங்க, இவனுக்கு ஆக்சுவலாக 60 வருஷமாக குழந்தை இல்லை இந்த ராஜாவுக்கு, இந்த மனு. அப்போ அவர் எப்படி அந்த சொல்கிறான் பாருங்கள். பிள்ளை பேரு கருதி பெருநோன்பு ஆற்றல் அப்படின்ற தலைப்பில் 60 வருஷ காலமாக அநேக தானங்களும் தர்மங்களும் யாகங்களும் விரதங்களும் செய்தும் புத்திரர் இல்லாதபடியால் புத்திரச் செல்வம் பெறாதவர் பொருட்செல்வம் பெற்றும் பயனில்லையே. புத்திரன் போல் நமக்கு இந்த அரசு செல்வம் இம்மை மறுமை இன்பங்களை கொடாதே. சந்ததி இல்லாமல் விட்டால் பிற்காலத்தில் கண்களில்லாத முகமும் சூரியன் இல்லாத பகலும் போல அரசினில்லாது இவ்வுலகம் தலை தடுமாறி போமே. ஆதலால் இனி புத்திரனை பெற்றுக்கொள்வதற்கு தக்க முயற்சி நமது ஆண்டவனாகிய தியாகராஜ பெருமானை வழிபடுவதே அல்லது வேறொன்றும் இல்லை. ஆனால் மோட்சப்பேரை குறித்து நிஷ்காமியமாக இத்தனை நாளும் வழிபட்டு வந்த நாம் இப்போது புத்திர பேறு குறித்து காமியமாக நமது ஆண்டவனை வழிபடுவது தகுதி அல்லவாயினும் தீரா குறைக்கு தெய்வமே முடிவு என்கின்றபடி எவ்விதத்திலும் தீராத புத்திரனில்லா குறையை சிவபெருமானது திருவருளேதான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசித்து துணிவு கொண்டு தனது மனைவியாருடன் ஆகம விதிப்படி கமலாலயம் எனும் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் செய்து பயபக்தியுடன் பூங்கோயிலை பஞ்சாவரண வளமும் செய்து உட்புகுந்து தியாகராஜ பெருமானது சன்னதிக்கு எதிரே அஷ்டாங்க பஞ்சாங்கமாவது நமஸ்கரித்து வணங்கிய முடியும், மலர்ந்த முகமும், நீர் பொழிகின்ற கண்ணும், துதிக்கின்ற நாவும், கூப்புகின்ற கையும், புலகமெலும்புகின்ற உடம்பும் கொண்டு புத்திர பேரில்லாத குறையை தீர்த்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்து பலவிதமாக தோத்திரம் செய்து நமது அரண்மனைக்கு சென்று இந்த பிரகாரமே நாள்தோறும் போய் வழிபட்டு பிரார்த்தித்து கொண்டே வந்தார். அப்போ அவர் முதல்ல 60 வருஷமாக குழந்தை இல்லை. ஆனால் அவர் மோட்சம் மட்டும் கிடைச்சாலே போதும்னு சொல்லிட்டு இதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கார். குழந்தை இல்லைன்னா பரவாயில்லன்னு இருந்திருக்காரு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவருக்கு தெரிய வருது, இல்லை நம்ம இதுக்கப்புறம் நம்மளுக்கு அரசாட்சி செய்கிறதுக்கு, இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாரிசு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அப்புறமா அவர் ரியலைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும், கடவுள் தான் அதுக்கு அருள் செய்யணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். மோட்சப்பேறு குறித்து நிஷ்காமியமாக இத்தனை நாளும் வழிபட்டு வந்த நாம் இப்போது புத்திர பேறு குறித்து காமியமாக நமது ஆண்டவனை வழிபடுவது தகுதி அல்லவாயினும். அதாவது அவருக்கு அப்பயுமே மன உறுத்தல் இருக்குது. மோட்சத்தை பற்றியும் நாம் அந்த இறைநிலையை அடையணுன்றது மட்டும்தானே இருக்கணும் குறிக்கோளா. இப்படி ஒரு புத்திர பேருக்காக போய் இறைவனை வேண்டுறது சரியாக இருக்குமா? அது தவறாயிருமே. இது அது அவர் மனசு ஒத்துக்கிற மாட்டேங்குது. இருந்தாலுமே தீரா குறைக்கு தெய்வமே முடிவு அப்படின்னு அந்த முடிவு பண்ணி
அப்புறம் ஒருவாறு கடவுள்கிட்ட போய் வேண்டி அந்த அந்த இப்போ நான் சொன்னது மாதிரி படித்து காமிச்சேன் பாருங்கள், அந்த மாதிரி அந்த இறை வழிபாடுகள்லாம் செஞ்சு அந்த குழந்தைய பெற்றுக்கிறாங்க. இது மாதிரி பெற்றுக்கொண்ட அந்த குழந்தைகளை வந்து அருமையாக வளர்க்குறாங்க. வளர்க்கும்போது அவருக்கு அனைத்து விதமான வித்தைகளெல்லாம் கற்றுக் கொடுத்து சிறப்பாக வளர்த்துட்டு வராங்க. அப்படி இருக்கிற அந்த பையன்தான், அந்த அரசலங்குமரன் தான் அந்த தேர் எடுத்துகிட்டு போகும்போது அந்த கன்று அடிபட்டு இறந்து போயிடுது. அதுக்கு அந்த தாய் பசு வந்து அந்த ஆராய்ச்சி மணின்னு வச்சுருப்பாங்கள்ல அரண்மனையில், அதை வந்து அடிக்கும்போது எல்லோரும் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி கன்று இறந்ததுக்காக அது நியாயம் கேட்டு வந்திருக்குது அப்படின்னு. அதுக்கு நியாயமாக தான் இந்த அரசன் வந்து அந்த அவனுடைய அரசலங்குமரனையே தேரேற்றி கொன்னதாகவும், அது அவனுடைய அந்த நேர்மைக்கும் அவனுடைய அந்த நீதி வலுவாத அந்த அரசாட்சிக்கும் அந்த இறைவனே அங்கே வந்து அவருடைய மகனையும் அந்த கன்றையும் அந்த இறந்து போன மந்திரியையுமே உயிர்ப்பித்து கொடுத்ததாக இதில் பதிஞ்சிருக்காங்க. இப்போ நான் ஏன் இந்த இதெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த இதில் வந்து சொல்கிறாங்க, அந்த மகன் வந்து அந்த விபத்து ஏற்பட்டு கன்று இறந்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து மனம் புழுங்குறாங்க. இப்படி ஒரு பாவச் செயல் நடந்துருச்சே, நம்ம பையன் வந்து இத்தனைக்கும் அந்த அரசலங்குமரன்ட்ட போய் கூட ரொம்ப மனம் வருது, கோச்சுக்கிறாங்க. நீ வந்து தேர் எடுத்துகிட்டு போகும்போது அங்கே உள்ள இதெல்லாம் பார்க்க மாட்டியா, அங்கே என்னென்ன ஏன் நீ வந்து அந்த சேஃப்டியெல்லாம் நீ பார்க்கவே இல்லை, அதாவது இது எல்லாமே சரியான முறையில் இருக்குதா, நம்ம தேர் போகிற வழியில் அந்த ரோடு பாதையில் எல்லாமே வந்து சரியான முறையில் எல்லாமே இருக்குதான்னு பார்த்துட்டு தானே நீ வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கணும், எதையுமே பார்க்காம போய் இப்படி ஒரு பாதக செயலை செஞ்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப மனசு வருந்துறாங்க. சொல்லி இப்படி ஒரு பாதக செயல் எனக்கு வந்தது, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கடவுள் பக்தி வச்சுருக்கிறாங்க. நீதி அந்த நேர்மையில் வந்து ஒரு துளி அளவு கூட மிஸ் பண்ணலை. அப்போ நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் செய்த தீவினையே என் புத்திரனுக்கு நேரிட்டது என்று நினைத்து என்னை வெறுத்து கொள்ள வேண்டும் என்றாலும் இந்த பிறப்பில் என் புத்தி அறிந்து ஒரு தீங்கும் செய்ததில்லையே, இந்த பிறப்பில் இல்லாவிட்டாலும் முற்பிறப்பிலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 43 வகையான பாவங்களை சொல்கிறாங்க. நல்லோர் மனத்தை நடுங்கச் செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, தருமம் பாராது தண்டம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, வரவு போக்கு ஒழிய வழி அடைத்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, கோல் சொல்லி குடும்பம் கெடுத்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுத்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, காவல் கொண்டிருந்த கன்னியை அழித்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கருப்பமளித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, பக்ஷியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கூட்டி வைத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்த்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருஷம் அளித்தேனோ, பகை கொண்டு அயலோர் பயிர் அளித்தேனோ, புது மண்டபத்தை போய் இடித்தேனோ,
ஆலயக் கதவை அடைத்து வைத்தேனோ, சிவனடியாரை சீறி வைதேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே அப்படின்னு சொல்லி, அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிறவியில் நான் எந்த தீங்கும் செய்யலை. ஆனால் முற்பிறவியில் இந்த 43 பாவங்களை சொல்கிறாங்க. இந்த பாவங்களை எல்லாம் செய்திருப்பேனோ, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு அவஸ்தை, இந்த மாதிரி ஒரு சங்கடத்தை, இந்த மாதிரி ஒரு துன்பத்தை, அதாவது அதை வந்து ஒரு அந்த துன்பத்தை அவரை சாதாரணமாக எடுத்துக்கல. இந்த மாதிரி ஒரு கொலை பாதகம் வந்து இந்த மாதிரி ஒரு பாவம் வந்து என் மேலே வந்து விழுந்துருச்சே, என் மகன் அது செஞ்சுருந்தாலும் அது எனக்கு உண்டானது, நான் செஞ்சது தான், என்னுடைய குலத்துக்கு செய்த அந்த ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அதை இதாக எடுத்துக்கிறாங்க. யார் சொல்லியுமே கேட்கல. அந்த அரசவையில் மத குருமார்களாக இருக்கட்டும், யார் சொல்லியுமே கேட்காம அவர் வந்து அந்த மகனை கொன்றதான் அந்த இந்த இதை அமைச்சிருக்காங்க இந்த கதையில். இப்போ நான் சொன்ன இந்த 43 பாவங்களில் பாருங்களேன், எப்படி இதெல்லாம் எழுதியே வச்சுருக்குறாங்க. இதில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளும் இதில் எந்த பாவங்களும் செய்யாமல் நம்ம பார்த்துக்கிறணும். பாருங்கள், குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனோ அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, உயிர்கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, பாருங்கள், குடிக்கின்ற நீரில் உள்ள குளம் தூர்த்தேனோ. பாருங்கள் எவ்வளோ விதமான பாவங்கள். இந்த பாவங்கள்லாம் நம்ம படித்து இந்த பாவங்கள்லாம் செய்யாமல் நம்ம காப்பாற்றிக்கொள்ளணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். அதாவது வள்ளல் பெருமான் சொன்னது, அதாவது இந்த என்ன விதமான பாவங்கள்லாம் செஞ்சோம்னா நம்மளுக்கு எத்தகைய பிறப்புலாம் வரும்னு பார்த்தோம். மனதால் செய்யும் பாவம், வாக்கால் செய்யும் பாவம், தேகத்தினால் செய்யும் பாவம்னே நம்ம அருள் நெறியில் வள்ளல் பெருமான் சொன்னதை வந்து தெளிவாக படிச்சுருந்தோம். இங்கேயும் அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள், அறிந்து செய்வத பாவம், அறியாது செய்த பாவம் நாங்கள் சொல்லியிருந்தாங்க. இங்கேயும் இத்தனை விதமான பாவங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாவங்கள்லையும் நம்ம ஒரு தடவை படித்து மனசில் ஏற்றிக்கிறணும். இந்த இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அந்த ஞான அறிவினால் நம்ம வந்து இதை தடுத்துக்கிறோம். இதெல்லாம் வள்ளல் பெருமான் இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம அதிலிருந்து விழிப்போடு இருந்து நம்ம வெளியே வந்துடுறதுன்றதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட இதை படித்து காமிச்சேன். நீங்களும் சமயம் கிடைக்கும்போது இந்த மனுமுறை கண்டக வாசகத்தை அவசியம் படிங்க. படிக்கும்போது கண்டிப்பாக இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது மேம்போக்காக இது ஒரு கதை அப்படின்னு இல்லாமல் இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. உள்ள படிக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். அப்போ இதில் நிறைய நான் வந்து இப்போ சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, குடிவரியை உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, பாருங்கள் எவ்வளோ விதமான, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, பக்ஷியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ. இதைத்தான் வந்து அவர் வந்து டீட்டெயிலாக விரித்து அந்த திருவெட்பாமுலாவே சொல்லியிருப்பாங்க. வேறு வழிகளில் இதெல்லாமே வரும். இந்த பாவங்கள் எல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த திருவெட்பாலையும் பார்த்தீங்கன்னா இதில் ஜீவகாருண்யம் ஒழுக்கம் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக பார்த்தோம்னா இருக்கும். இதைத்தான் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி பலவிதமான தலைப்புகளில் வந்து அவர் வந்து சொல்லிட்டு வராங்க. பாருங்கள், ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தனோ, இது நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் உண்டு உறங்க தான் அறிந்தீங்க, உங்கள் உடம்பு வரும் வகையையும் உயிர் வரும் வகையையும் நீங்கள் அறியலைன்னுலாம் சொல்கிறாங்க பாருங்கள். இங்கேருந்து அப்படியே எடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உயிர்கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தனும், அது நிறைய ஏழைகள் தர்மம், அதை எதிர்த்த ஜீவர்கள் வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுறது வந்து பாவம்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் அப்படியே வரும். அப்போ எவ்வளோ விஷயங்களை வந்து இதில் வந்து அப்படியே அந்த பாவங்கள்னு சொல்லியிருக்காங்க. மேம்போக்காக சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் இதோட விரிவுகள் எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாதாரணமாக அப்படியேவும் போயிடுறோம். அப்படி இல்லாமல் கரெக்டாக ஒரு விழிப்போடு இருந்து இது வந்து பாவம், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதிலேருந்து அப்படியேவும் தவிர்த்து வெளியே வந்துடணும். மேலும் பாவங்களை செஞ்சோம்னா நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் அந்த பாவங்களுக்காக நாம் பலவிதமான பிறவிகள் எடுக்க வேண்டி வரும்.
அந்த எந்த விதமான பாவங்கள் அது தன்மைக்கு ஏற்ற மாதிரி பிறவிகள் அமையும் அப்படின்றது தான் வள்ளல் பெருமானுடைய வாக்கு. அவர் தான் அதை பதிஞ்சிருக்காங்க. இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நாம் அடுத்த வீடியோவில் 6வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.